கருவில் திருவுடையார் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். கருவில் திருவுடையார் என்ற தலைப்பை கேட்டதுமே எல்லோருக்குமே தெரியும், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஏன்னா இந்த தலைப்பை இந்த வார்த்தையை காயக்கல்பத்துல தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்ப காயக்கல்பம் செய்ய செய்ய கருவில் திருவுடைய குழந்தைகள் பிறக்கும் என்ற நம்மளுடைய பேராசிரியர்கள் நமக்கு காயக்கல்பத்துல பாடங்கள் எடுத்திருக்காங்க. அப்போ கருவில் திருவுடையார் குழந்தை பிறப்பதற்கு நாம என்ன செய்வோம்? உடல் ரீதியா காயக்கல்ப பயிற்சி நாம பண்ணுவோம். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இது ஒரு பொதுவான ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சா, நம்ம வீட்டில் திருமண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளோ இல்லை திருமணத்திற்கு தயாராக இருக்கிற மற்ற தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாணம் செஞ்சு வச்சுருப்போம். அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்கள நம்ம பார்த்தது கேட்க வேண்டிய முதல் கேள்வி, கல்யாணம் ஆனதுமே என்ன கேட்போம்? ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏதாவது விசேஷம் அப்படின்னா என்னன்னா குழந்தை பற்றி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிப்பாங்க, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதிலும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் காலம், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு போனா, என்ன எதுவுமே இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப திருமணம் ஆனதுமே இந்த சமுதாயம் எதை எதிர்பார்க்குதுன்னு அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறப்பை தான் எதிர்பார்க்குது. அப்ப நாம என்ன செய்யணும்னா, நம்ம செய்ய வேண்டியதை அவர்களுக்கு மனவளக்கலைக்கு நம்ம மன்றத்திற்கு அழைத்து சென்று மகரிஷி வடிவமைத்து கொடுத்த இந்த காயக்கல்ப பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ அந்த காயக்கல்ப பயிற்சியை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கருவில் திருவுடையார் அப்படின்று சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகள், அதாவது தெய்வத்தன்மை வாழ்ந்த குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சுவாமிஜி ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்கார். இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்று நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் சிறந்த குழந்தைகளாக நம்ம வளர்க்க முடியும். அடுத்த தலைமுறைக்கும் நம்மளால வழிகாட்டவும் முடியும். மகரிஷி ஒரே வார்த்தையில எல்லா விஷயமும் அடங்குற மாதிரி சொல்லிடுவார். வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வினைப்பதிவு தான் இந்த உடலாக வந்திருக்குது, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு பார்த்தா, வினைப்பதிவு தான் தாய் தந்தை எப்படி இந்த உடல் உருவாச்சு? தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏத்துக்கிட்டு தன்னோட கழிவை அதனுடனே சேர்த்து சேர்த்து அப்போ மிக புனிதமெனும் இந்த உடலை ஈன்றாள். அப்புறம் மீண்டும் அவளுடைய உடல் கழிவை பாலாய் நம்ம உண்டோம். இப்ப இந்த உடல் எப்படி வந்துச்சுன்னா, தாயினுடைய நாதமும் தந்தையினுடைய விந்துவும் இணைந்துதான் அவர்களுடைய பதிவுகளை கழிப்பதற்காகவே இந்த ஏற்ற ஒரு உடலை தாய் வயிற்றில வந்தது. அப்ப நாம யாருன்னு பார்த்தா, தாய் தந்தையினுடைய பதிவை கழிப்பதற்காகவே கட்டப்பட்ட ஒரு உடல். அந்த நேரத்துல நாம எது போல பதிவுகள் நம்மகிட்ட இருக்குது தவிர, அந்த கோள்களுடைய நிலையும் ஒரு முக்கியம்தான். அப்போ கரு உருவாகும் போது இந்த விந்து நாதமும் இணைந்து கரு உருவாகிறது. அதுதான் நாம பிறந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம பிறந்தது அந்த நேரம்தான். ஆனா நாம வெளியில வந்த நேரம் தான் நாம பர்த்டே, பிறந்த இன்னைக்குதான் பிறந்திருக்காங்க எங்க குழந்தை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த நேரத்தை குறித்து தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆனா நாம பிறந்த நேரம் என்று பார்த்தா, தாய் வயிற்றுல நம்மளுடைய கரு உருவான அந்த நேரம்தான். அந்த நேரத்தில் கோள்களுடைய நிலை எப்படி இருக்குதோ அதற்கேற்பதான் ஒரு குழந்தையோட ஆரோக்கியமும் வளர்ச்சியும் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சுவாமிஜி அழகா சொல்லுவார். வித்து என்பது காயக்கல்பத்துல
நம்ம தாய் தந்தையோட வித்து என்பது காயகல்பத்துல நாம ரொம்ப பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விஷயத்த வாங்கியிருக்கோம். இப்போ நாம சாப்பிடுகிற உணவு தான் வந்து ஏது 7 தாதுவா மாறுது அப்படின்னு சாமிஜி சொல்றாரு. அப்ப என்னென்ன ஆகுது? ரசம் ஆகுது. அது 2வதாக ரத்தம் ஆகுது. 3வது தசையாகுது. 4வதாக கொழுப்பாகுது. அதுக்கப்புறம் 5வதா எலும்பாகுது. 6வதா மஜ்ஜை ஆகுது. அப்போ இந்த கடைசியில தான் வந்து சுக்கிலம் அப்படிங்கின்ற 7வது கழிவு தான் அந்த கழிவு தான் வந்து இந்த உடல் எடுத்து வருது. அப்போ உயிரணுக்கள் அதுல தான் உயிர் துகளும் அதிகப்படியான இருக்கு. அப்ப அந்த அளவும் தரமும் பொறுத்து தான் அந்த கருவின் தன்மையும் அமைஞ்சிருக்கும். இப்ப இதுல முக்கிய பங்கு எதுன்னு பார்த்தா உணவு தான். சுவாமிஜி நமக்கு கொடுத்த ஒரு 5 அளவு முறை பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5லயும் நம்ம அளவு முறையோட இருக்கணும். அப்ப இந்த உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், எல்லாமே சாத்வீக உணவாக தான் நாம எடுத்துக்கணும். ஆனா நான் சாத்வீக உணவு தான் எடுத்துக்கிறேன்ட்டு அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த வயித்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இன்னொரு வாய். அத எடுத்து அது தொண்டையிலேருந்து இறங்கறதுக்கு முன்னாடி அடுத்த வாய். அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு சாப்பாடும் நாம சாப்பிடும்போது உமிழ்நீரோட கலந்து தான் நம்ம சாப்பிடணும். அதே மாரி கால்வாசி நம்மளுடைய வெற்றிடமா இருக்கணும்னு சாமிஜி சொல்லியிருக்காரு. அதே மாரி நம்மளுடைய வயித்துல வந்து உணவு போய் ஜீரணம் ஆகுறதுக்கு நாம மென்னு தான் சாப்பிடணுன்றது. அதுக்கு தான் 36 தடவை நாம வந்து வாயில சாப்பாட போட்டு மென்னுகிட்டே இருக்கணும். இப்ப வந்து 5 மிருகங்கள்லாம் பாருங்க, என்ன அழகா அந்த ஒரு தழைய மென்னுகிட்டே இருக்கும். சீக்கிரமா முழுங்காது. அது முழுங்குதோன்றதே நமக்கு தெரியாது. ஆனா அதோடைய தாடை, தசைவு அப்படியே அசைஞ்சுகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அசைவே குடுக்கறதில்ல. அது அப்படியே உள்ள போய் சேர்ந்துடுது. அதே மாரி தான் உறக்கம். உறக்கம் 8 மணி நேரம் இருக்கணுன்றாங்க. இல்ல 6 மணி நேரம் கூட தூங்கலாம். ஆனா அதிகப்படியா 8 மணி நேரம் தூங்குறாங்க. அதே மாரி தான் நம்மளுடைய உடல் உழைப்பும் 8 மணி நேரம் தான். இப்பல்லாம் 10 மணி நேரம் வேலை செய்றாங்க. 10ன்றது 12 கூட ஆகுது. அதுக்கு அளவுக்கு மீறி போகுது. ஏன்னா பணத்துக்காக பணம்ன்றதுனால அதனுடைய அதிக உழைப்பு காரணம். அதுக்கப்புறம் உடல் உறவு. அது அளவு மீறி போறது. நம்மளுடைய அதுக்கு தான் காயகல்பத்தோட இந்த கொண்டு வந்து விட்டுருங்க குழந்தைகள. அ தே தேவையானத அவங்க பகிர்ந்துப்பாங்கன்றது தான் அந்த காயகல்ப பயிற்சி. அதே மாரி எண்ணம். எண்ணம் தான் நமக்கு எல்லாமே. இந்த இத்தனையுமே நம்ம கட்டுப்படுத்துறதே இந்த எண்ணம் தான். இந்த எண்ணத்த நாம கண்டிப்பா பார்க்கணும். பிறந்ததிலிருந்து இன்னி வரைக்கும் நாம என்னென்ன உணவு எடுத்துக்கொண்டோமோ, இந்த உணவு தான் நம்மளுடைய தாய் தந்தையாக இருக்கிறது அப்படின்றாங்க. உணவே உடலாக வந்திருக்கிறது. தாய் வயிற்றுல பிறக்கும்போது நாம எவ்வளவு இருந்திருப்போம்? ஒரு 2 1/2 கிலோ, 3 கிலோ இருந்தோம். இன்னைக்கு இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்கிறோம்னா, எத கொண்டு வந்திருக்கிறோம்? வெளிவந்தலிருந்து இந்த தாய்ப்பால்ல இருந்து கடைசியா நீங்க சாப்பிட்ட உணவு வரைக்கும் அத்தனையுமே சேர்ந்தது தான் இந்த உடல் கட்டியிருக்கு. அப்ப இந்த உணவின் தன்மை தான் வந்து வித்தின் தன்மையா இருக்கு. இப்ப இருக்கிற இந்த தலைமுறை எப்படியெல்லாம் சாப்பிடுறாங்க என்று நம்ம யோசிச்சு பார்த்தா, இதுல ஒரு குழந்தையின் தரமானதே கெட்டுப் போகுது. இப்ப பாருங்க ஜங்க் ஃபுட்ஸ் ஈஸியா என்ன கிடைக்கும்? 2 நிமிஷத்துல என்ன கிடைக்கும்? என்ன செஞ்சுக்கலாம்? அப்படின்ட்டு எ எதையாவது டோர் டெலிவரி பண்ணணும். எல்லா ஆப்லயும் இப்ப ஆப்லாம் எடுத்துக்கிட்டு, அதுல என்ன பண்றாங்க? Swiggy, Zomato இந்த மாதிரி ஆப்ல உணவ வாங்கி சாப்பிடுறாங்க. அப்போ ஒருவர் சமைக்கும்போது எந்த மாதிரியானோட உணர்வுகளோட சமைக்கிறாங்களோ, அத்தனை காந்தமும் அந்த உணவுல தான் சேருது சொல்றாங்க. அப்போ அந்த உணவை வாங்கி நாம சாப்பிடுறோம். அதுவும் இந்த டோர் டெலிவரின்னு ஒண்ணு பண்றாங்க பாருங்க. அந்த உணவ வண்டியில கொண்டு வரும்போதே, வண்டி சும்மா பறக்கும். அவ்ளோ ஒரு பதட்டம். ஏன்னா, பேக் ஃபுல்லா அவனோட உணவு இருக்கும். அவனுடைய கொண்டு வரவருடைய முதுகே வந்து கூன் போடுற மாரி இருக்கும். அந்த உணவ குறித்த நேரத்துல அவர் குடுக்கணுமா. இதுல வேற வந்து ரேட்டிங்லாம் வேற அவருக்கு நம்ம போடணும். 5 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, 4 ஸ்டாருன்ட்டு இதெல்லாம் வேற போடணுமா. அப்போ அந்த உணவ கொண்டு வரவருடைய பீட்டா ஃப்ரீக்வன்சி எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபுட்ட சீக்கிரமா குடுக்கணுன்ற
அத்தனை அலைகளும் எங்க போகுதுன்னா, அந்த உணவுல தான் போகுது. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம காசு குடுத்து வினைய விலைய விலை குடுத்து வாங்குறோம் சொல்றோம். இல்லையா? அதுதான் இது. அந்த உணவு நொடியில கிடைக்குது. அப்ப இந்த அத்துணை தன்மைகளும் இந்த உணவில இருக்கிறது. மகரிஷி இயல்பூக்க நியதின்னு ஒரு பாடல் சொல்வாரு. எப்பொருளை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வை மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இயல்பூக்க நியதி என்றால்னா நாம எதை நினைக்கிறோமோ அந்த தன்மையெல்லாம் வந்துடுது அப்படின்னு மகரிஷி சொல்றார். யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அதன் தன்மை அறிவினிலையும் நம் உடலிலும் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நினைச்சாலே இவ்வளோன்னா அதை அதே சிந்தனையோடு சமைத்த உணவை நாம வாங்கி சாப்பிடும்போது அது நமக்குள்ளாவே எவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். போன தலைமுறை வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. உடல் தொற்றுகள் இருந்ததா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை. போன தலைமுறை வரைக்கும் இந்த கொரோனா மேல ஒரு நோய் தொற்று நோயை நம்ம பார்த்ததே இல்லையா. எப்படி ஒரு நிலை வந்ததுன்றா இதன் முதல் காரணமே தவறு செய்தது இந்த உணவுல தான். இப்ப இந்த உணவு தான் எல்லாத்துலேயுமே காரணம்ன்றாரு. அப்போ ஒரு தடவை காந்திஜி ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்துதான். ஏன்னா என்ன கனவுனா அவருடைய அம்மாவை அவர் கத்தியில குத்தி கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு கண்டாராம். அவருக்கு உடனே எந்திரிச்சு என்ன இப்படி ஒரு கனவு வந்தது, நம்மனே அகிம்சை என்ற நிலையில நாம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம், நமக்கே இம்சையான ஒரு ஒரு கனவு வந்தது அப்படின்ட்டு உடனே எந்திரிச்சு நேரா ஜெயிலர்கிட்ட போய் இன்னைக்கு யாரு சமைச்சது அப்படின்னா, அப்போ அந்த ஜெயிலர் சொன்னாராம், இன்னைக்கு சமையல் செய்யறவர் வரல, அவர் லீவு போட்டுட்டாரு, அவருக்கு பதிலா ஒரு தாயை கொண்டவனுடைய அந்த சிறை தண்டனை உள்ளவன் அவன் தான் இந்த இன்னைக்கு உணவு சமைச்சான் அப்படின்னு காந்திஜிக்கு புரிஞ்சிடுச்சான். அவங்க எந்த மாதிரியான உணர்வுகளை அவர்கள் சமைச்சாங்களோ அந்த உணர்வு யார் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு அது வருன்றது. அப்போ உணவே உடலாக வந்துள்ளது அப்படின்ற அந்த தத்துவம் நமக்கு இன்னும் புரியல. அப்போ எந்த உணவை தாய் தந்தை சாப்பிடுறாங்களோ அதன் தன்மைக்கேற்ப ஒரு வித்து உருவாகுது. காயக்கல்ப பரிசையில வித்தை தரப்படுத்துவதற்கு நாம் ஒரு திறனும் ஆற்றல் மிக்க உயிர் துகள்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு குழந்தை உருவாக்குகிறது. அப்போ கருவில் திருவுடையார் அப்படின்றத கருவில் மேன்மை பெற்ற ஒரு குழந்தை. இன்னும் சொல்ல போனா பார்க்க போனா மனவளக்கலையில் பயிற்சிகளை முடித்த தீட்சை பெற்ற ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தை பிறக்கும் போதே உயிராற்றலை தீட்சை மூலமாக அம்மா வயிற்றிலேயே இருக்கும்போதே தீட்சை வாங்கிடுதான். அப்போ அந்த குழந்தை வெளியில வந்ததுமே தீட்சை வாங்க வேண்டியதே இல்லையா. அப்போ இந்த குருவோட உயிர் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கலக்கும் போது அவ்வளவு மேன்மை வாய்ந்ததாக அந்த குழந்தை வளர முடியுது. ஆனா எல்லோருக்கும் இந்த பயிற்சி செய்யக்கூடியதாக வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஆனா பாதி கோடி மக்கள் இந்த பயனை அடைஞ்சிருக்காங்க. ஆனா மீதி கோடி மக்களும் இந்த மனவளக்கலையில சேருவதற்கு நம்மளால முடிந்தது ஒரே விஷயம், வாழ்த்துவோம். எங்க மன்றத்துல சக்தி நகர் மன்றத்துல மாசத்துக்குள்ள எப்படி ஒரு 20 பேராவது சேர்ந்துருவாங்க. அதுல இந்த காயகல்பத்துக்குன்னு சேர்றவங்க இருக்காங்க பாருங்க, அவ்வளோ மேன்மை பெற்றவர்கள் தான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னா நாங்களாம் 40 வயசுக்கு மேலதான் இந்த காயகல்பத்து பயிற்சியை கத்துக்கிட்டோம். ஆனா இப்ப சின்ன வயசுக்காரங்களாமே காயகல்ப பயிற்சியை கத்துக்கும் போது அதுல அவ்வளோ ஒரு எங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காயகல்பம் பண்ணி செஞ்சு அவங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லும் போது
அந்த பயிற்சி எடுத்த நாம சொல்லி கொடுத்ததுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதன்ற போது காயகல்பத்துக்கு வந்தவங்க அந்த பாக்கியம் கிடைச்சதுனால அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பெண்ணிடம் தான் வந்து கடவுள் வந்து ஒரு இறைவனுக்கு அடுத்ததாக ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு முழு பொறுப்பு பெண்ணிடம் தான் வந்து கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அவ்வளவு ஆற்றலும் அறிவிலும் தெய்வத்திற்கு இணையாக கொடுத்திருக்குன்னா, கர்ப்பம் தரித்த அந்த நேரத்துல அந்த பெண்ணு என்னவெல்லாம் சிந்திக்கிறாளோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வருது. அவ ஒரு அந்த பெண்ணு வந்து கல்யாணம் ஆனதுமே தாய் தந்தையை விட்டுட்டு, சகோதரியை விட்டுட்டு, இந்த இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிக்கொண்டு வீட்டிற்கு வருகிறாள். உதாரணத்துக்கு எப்படின்னா, ஒரு செடிய வேரோடு பிடுங்கி இன்னொரு தொட்டியில வைப்பது போல் தான் புது மாற்றங்கள் வருது அந்த பெண்ணுக்கு. அதுதான் பெண்ணினுடைய மனநிலையை நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதான் மகரிஷி அவர்கள் வந்து அன்னை லோகம்பாளுடைய அம் பிறந்த நாள வந்து மனைவி நல வேட்பு நாள் என்று ஒண்ணு வச்சு, பெண்ணினுடைய மனநிலைய ஆணுக்கு உணர்த்துகிறாரு. அப்பதான் வந்து சாமிஜி வந்து பாடுற பாடல், பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்ணை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்குத் தொண்டாற்றும் மாண்புமிக்க என்றன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் அப்படின்னு ஒரு பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு பெண் தன்னுடைய பெருமையை உணரணும். நாம வந்து ஒரு உயிரை சுமக்கிறோம். நாம பெரும் பாக்கியம் பெற்றவள். அப்பேற்பட்ட சிறப்பு பெண்ணிடம் தான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 2 பிரிவினர், ஆண் பெண். ஆண்கள் எல்லாரும் பெண்ணிடம் இருந்தே வந்த உயிர்கள் தான். அப்போ ஒரு பெண் ஆண் உயிரையே உருவாக்கக்கூடிய வல்லமை ஒரு பெண்ணுகிட்ட இருக்கு. அதை விட வல்லமை இருந்தால்தான் வந்து இந்த ஒரு உயிரை உருவாக்க முடியும். அப்போ தன்னுடைய சிறப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியணும். ஒரு பெண் கருவுற்று இருக்கும்போது மனம் வருந்தாமல் அவளுடைய மனதை பக்குவப்படுத்தி புரிந்து கொண்டு ஒரு புது இடத்துக்கு வந்திருக்காங்க. புது உறவுகளை ஏற்று கொள்ளணும். அவங்க மனோபக்குவம் வரும் வரை நல்ல உணவு, நல்ல உணர்வுகள் இதமாக அவர்களை வைத்து கொள்ளணும். அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணும். கருவுற்ற தாய் என்ன நினைத்தாலும் சரி, அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, அந்த குழந்தைகிட்டத்தான் அந்த பாதிப்பு ஏற்படுத்தும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருந்தது. அவங்களுக்கு பிறந்திருந்தது. ஆனா அவங்க வந்து அடுத்த குழந்தை 3வது குழந்தை எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே வந்து ஆசையா இருந்தாங்க. அந்த கருவுற்ற தாயும் அதே எண்ணத்துல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய ஒரு கவலை இருந்தது. நமக்கு பெண் குழந்தை பிறந்தா என்ன செய்வேன்? என்ன பண்றது? என்ன சொல்றது? அப்படின்ட்டு அவங்க அந்த பிரெக்னன்சி ஃபுல்லா அதே வருத்தத்துடன் அதே மாறியவே இருந்து இந்த பிரெக்னன்சி ஃபுல்லா கழிஞ்சிடுச்சு. கடைசியில அவங்களுக்கு அந்த மன உளைச்சல்னால நமக்கு என்ன குழந்தை பிறக்குமா? பிறக்குமா? என்ன பிறக்கும்? என்ன பிறக்காது என்ற கவலையே அப்படியே அதிலேயே இருந்தாங்க. அதன் பின்ன அவங்களுக்கு ஒரு நாள் வலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்பதான் வந்து இந்த கொரோனா டைம்ல. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எந்த டாக்டருமே வரல. யாருமே வர முடியாத சூழ்நிலை. அப்ப அவங்களால ஒரு வலியால ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல அவங்க வலியால துடிச்சு துடிச்சு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தாங்க முடியாம அந்த பனிக்குடம் உடைஞ்சு அவங்க ரொம்ப துன்பப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் டாக்டருங்களே வந்தாங்க. அத அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு அவங்க வந்து அந்த குழந்தைய எடுத்தாங்க. அந்த குழந்தையும் அவங்க ஆசைப்பட்டதுக்கு ஏத்த மாரியே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா அந்த ஆண் குழந்தை இல்லாம போயிடுச்சு. அப்போ அந்த பெண் பயங்கரமா அழுதாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து கருவுற்ற அந்த நேரத்துல இருந்து தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும், பிறக்குமா, பிறக்காதா, பிறக்குமா அப்படின்ற ஒரு பயம், பதற்றம், மன உளைச்சல். இதனால அந்த குடும்பத்துல நிம்மதியே இல்ல. ஆண் குழந்தை, பெண் குழந்தையோ
நம்ம பதிவை கழிப்பதற்காக மறுஜென்மம் குழந்தை வந்திருக்கிறது என்ற ஒரு புரிதல் இருந்தா இது போல எதிர்பார்ப்புகள் வச்சுக்காம அவ்வளவு துன்பப்பட்டு அவ்வளோ பிரசவ வலியை அனுபவிச்சும் கடைசியில அவங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. காரணம் என்னன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த கணவன், அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லி பக்கபலமாக இருக்கல. குழந்தைகள்னா யாரு? நம்மளுடைய பதிவை கழிப்பதற்காகவே நாம குழந்தையாக பிறந்துக்கிறோம். நாம செஞ்ச செயல்களுக்கெல்லாம் வந்து விளைவாக வரக்கூடிய செயல்களை அனுபவிக்கக்கூடிய நாமே மறுஜென்மமாக பிறக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தா, நாம இந்த மனவளக்கல்ல வந்த பிறகுதான் இந்த தத்துவம் நமக்கே புரியுது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நாம வேறு பெண் குழந்தை வேறு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்த பிறகுதான் நமக்கு எல்லா தத்துவங்களும் எல்லா விளக்கங்களும் நமக்கு புரிஞ்சு வருது. அப்போ நாம பிரிச்சு பார்க்கிறோம். குழந்தை வேறு, மனைவி வேறு, ஒரு என்று ஒரு கணவன் நினைச்சா, ஆனா எல்லாமே ஒரே உயிர் தொடர்பு தான். தாய், தந்தை, குழந்தைகள், கணவன், மனைவி அப்படின்னு ஒரு உயிர் தான் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்குதே தவிர, அந்த தெளிவு நமக்கு ஆழமாக வரும்போதுதான் இது போல கருவிலே திருவுடைய குழந்தைகளாக நம்மால உருவாக்க முடியுது. அப்போ எண்ணங்களை முதல்ல சீர் செய்யணும். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலைமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா அப்படின்னு சொல்றோம். அப்ப வினைப்பதிவை கழிப்பதற்காகவே இந்த உடல் எடுத்து வரும்போது தாய் வயிற்றில ஒரு ஆதி முத்திரையோட இருக்கிறோம். இறைவனை இறைவனை வணங்கி, இறைவா இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறேன், இந்த உடலை வைத்தாலாவது பிறவி பயனை நான் அடையணும் என்று நம்ம தாய் வயிற்றுல 10 மாதம் இருக்கும்போது இறைவனுக்கு நன்றியோடு இருக்கிறோம். இப்ப இந்த பூமியில நாம வந்து பிறந்ததுமே எப்படி இருக்கிறோம்? அப்போ வயிற்றுல தாய் வயிற்றுல இருக்கும்போது 2 கைகளையும் கட்டி கை கூணி எனக்கு எதுவுமே வேணாம் வேணான் இருப்போம். ஆனா இந்த மண்ணில் பிறந்ததுமே 2 கைகளையும் விரித்து எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், தான் தனது என்ற தன்முனைப்பு, ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் சேர்ந்து ஆசைக்கு அடிமையாக்கி ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம் என்பதை நாம மறந்து விடுறோம். காரணம் என்னன்னா பொருள் பற்று. வினைப்பதிவை கழிப்பதற்காகவே நாம் பிறந்தோம், அதையே மறந்துட்டோம். தெய்வத்தையும் மறந்துட்டோம். எதற்காக வந்தோம் என்பதையே மறந்துட்டோம். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் என்ற நிலை மாறி பொருள்களுக்காக வாழ்க்கையாகிவிட்டது. அப்போ அது போல நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது நான் தான் குழந்தையாக வந்திருக்கிறேன். ஒரு குழந்தை தவறு செய்யும் போது நான் தான் தவறு செய்கிறேன். என் எண்ணம் தான் அந்த குழந்தைய தவறு செய்ய வைக்கிறது. அந்த உணர்வு வந்தால் போதும், அந்த குழந்தையிடம் கோபமே வராது. கருவிலே திருவுடையார் குழந்தைகள் பிறப்பதற்கு நல்ல உணவுதான் அடிப்படை காரணம். அதோடு மட்டும் இல்லாமல் பயிற்சிகளும், பெற்றோர் தவம், பிள்ளைகள் நலம், இந்த வாழ்க்கைகளை முறைகளை மாற்றி அதுக்கு மனவளக்கலை என்ற அற்புதமான கருவி நமக்கு கிடைச்சிருக்குது. மனதை வளமாக வைத்துக்கொண்டு மனம் என்ற விளைநிலத்தில் என்ன போட்டாலும் விளையும். விதைத்தவன் மறந்தால் கூட விதைகள் மறப்பதில்லை என்ற உணர்வோடு நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும்போது அப்பதான் இந்த சிந்தனைகள்லாம் வரும். திருமணமான அன்பர்களுக்கு அனைவருமே கட்டாயமாக கண்டிப்பாக காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொண்டு தீட்சை வாங்கி குருவின் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பெற்று கருவில் திருவுடைய சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகளை தெய்வத்தன்மை வாழ்ந்த குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.